இந்த சண்டே எந்திரிச்சு கிச்சனுக்குள்ள போகும்போதே ஐயோ சமைக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஏன்னா வீட்ல 3 பேருக்குமே சுத்தமா உடம்பு சரியில்லை. இன்னைக்கு ஒரு நாள் தானே கடையில வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு வரப்பெல்லாம் எனக்கு கை கொடுக்கறது இந்த உளுந்தங்கஞ்சி பவுடர் தான். பவுடர் ஆல்ரெடி அரைச்சு ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறனால இந்த மாதிரி கிரிட்டிக்கலான டைம்ல லைட்டா தண்ணி மட்டும் ஊத்தி மிக்ஸ் பண்ணி ஸ்வீட்க்கு ஏதாவது போட்டு சாப்பிட்டீங்கன்னா போதும், சூப்பரா இருக்கும். அப்புறம் லஞ்சுக்கு இன்னைக்கு எதுவுமே எடுக்கக்கூடாது, ரசம் மட்டும் வச்சு ஊறுகாய் தொட்டு கூட சாப்பிடலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் வீட்டு பக்கத்துல மத்தி மீன் வித்துட்டு வந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருந்தது. கேஜியே 100 ரூபாய் தான், அதனால வாங்கிட்டேன். எப்போ எந்த மீன் வாங்கினாலும் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் கிளீன் பண்ணுவோம். பட் இன்னைக்கு என்னை விட அவங்களுக்கு ரொம்ப முடியல, பார்த்தாலே பாவமா இருந்துச்சு. அதனால நான் ஒரு ஆளா உட்காந்து கிளீன் பண்ணி மாங்காய் போட்டு இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருந்தேன். அப்புறம் ஃப்ரையும் பண்ண வேணும்னு தான் நினைச்சேன். பட் என் பையனுக்கு இந்த ஃப்ரை ரொம்ப பிடிக்கும், மனசு கேட்கல. அதனால வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, கார்ன்ஃபிளவர் இதை மட்டும் போட்டு பொரிச்சா இந்த மீன் எப்படி பொரிச்சாலும் நல்லா தான் இருக்கும். வெறும் மிளகாய்த்தூள் உப்பு போட்டு பொரிச்சா கூட சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, நான் குழம்பு ஃப்ரைன்னு எல்லாமே பண்ணிட்டேன். இருந்தாலும் இவ்வளோ மீன் மீதி இருக்கு. 100 ரூபாய்க்கு மீன் வாங்கினா கூட 2 நாளைக்கு ஜாம் ஜாம்னு வச்சு சாப்பிடலாம்னா அது இந்த மத்தி மீன் மட்டும்தான்.